வீடியோவில் பவர் கிளிப்பை பற்றி பார்ப்போம். எஃபெக்டில் பவர் கிளிப். பவர் கிளிப்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் வச்சுக்க முடியும். அதுதான் பவர் கிளிப்பும்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபைல் மெனுவில் இம்போர்ட். இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸில் பவர் கிளிப் கிளிக் பண்ணுறீங்க. ஏரோ போல் மவுஸ் பாயிண்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த இமேஜ் வந்து தெரியும். இப்போ இந்த இமேஜ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் வந்து மெஜந்தா வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கு எஃபெக்ட்ஸில் பவர் கிளிப்புக்குள்ளே எடிட் கண்டென்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கிறீங்க. இமேஜை பெருசு பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப இதை க்ளோஸ் பண்ண இல்லைங்களா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்ஸில் பவர் கிளிப் ஃபினிஷ் எடிட்டிங் திஸ் லெவல்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கும். திரும்ப பழைய விண்டோக்கு அது கம்ப்ளீட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இதுவே நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற மோடுக்கு போய்க்கும். திரும்ப கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். டெக்ஸ்ட்டில் மட்டுமில்லை, இந்த எஃபெக்டை நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்குள்ளே கூட இந்த எஃபெக்டை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு ஃபைல் மெனுவில் இம்போர்ட் பண்ணிங்க ஒரு இமேஜை. இப்போது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறீங்க. இம்போர்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த டிராயிங்குள்ளே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸில் பவர் கிளிப் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், இங்கே வந்துடும். இது எடிட் பண்ண ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எடிட் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ பெருசு பண்ணிக்கலாம். இந்த எடிட் மோடை க்ளோஸ் பண்ண கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் மோடு க்ளோஸ் ஆகிக்கும். இந்த ரெண்டு சாம்பிளுமே உங்களுக்கு இமேஜ் வச்சு தான் ப்ளேஸ் பண்ணி காட்டினேன். இது இமேஜுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டிராயிங் வரைஞ்சா கூட அது பவர் கிளிப்பில் வைக்க முடியும். ஓவல் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரவுண்டு கிரியேட் பண்ணுறீங்க. கலர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ரவுண்டை நான் இந்த டிராயிங்குள்ளே பவர் கிளிப் பண்ணணும்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா கர்சர் பாயிண்ட் வந்து ப்ளஸ் குறி மாதிரி இருக்கு. கிளிக்கை ரிமூவ் பண்ணீங்கன்னா பவர் கிளிப் இன்சைடுன்னு கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போய்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணோம்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஜெக்டோட எடிட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே மோடு க்ளோஸ் ஆகிக்கும்.